தெரிவிக்கப்படும். தமிழக வெற்றி கழகமாகட்டும் சீமானாகட்டும் இந்த புதிய கல்விக் கொள்கைகள் போராட்டம் நடத்திருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி, நாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு, அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதனால் எல்லாரும் அதை பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கல்விக் கொள்கையில் நீங்கள் தாவேக்கா சொன்னதுனால கேட்குறேன், மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்கே படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. இந்த மந்திரிகள், கார்ப்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தங்க குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்துருக்காங்களா? எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, பெரிய லீடர்ஸ் இல்லை திமுகவில். அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்தில் புரண்டுகிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும், வெளிநாட்டில் படிக்கும். ஆனால் சாதாரண இவங்க எங்கே தடுக்கிறாங்க? ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற உங்களோட குழந்தைகள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால் தடுக்க முடியல. ஆனால் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்கள் குறவளைய நெரிப்பீங்க. படிக்காதே. என்ன புத்திசாலித்தனம் இது? யாராக இருக்கட்டும், அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்கள் தொடர்வோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்கள் குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து விட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூலில் சேருங்க. என் பேரம்பேத்தி கூட சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான். ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. யார் 1 லட்சம் பணம் கொடுக்கறது? இது வருஷத்துக்கு 3000 4000 ஃபீஸ். அதனால் ஏழை எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். போட்டு பார்ப்போங்கிறேன் நான்.